வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியால லட்சக்கணக்கானவங்க இறந்து போனாங்க. அதை மையப்படுத்தின ஒரு டிராஜிக் ஸ்டோரியை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஒவ்வொரு வருஷத்தோட டிசம்பர் எண்ட்லையும் ஜார்ஜும் அவனோட ஃபேமிலியும் தாய்லாண்டில் இருக்க ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் டெஸ்டினேஷனான கவுலாக்குக்கு போறத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த வருஷமும் அங்க போறதுக்கான டிக்கெட்டை புக் பண்ணிட்டு இருந்தாரு ஜார்ஜ். இவங்க அங்க போறது ஹாலிடேஸை கொண்டாடுறதுக்கு இல்ல, ஜார்ஜோட அப்பா மார்ட்டினோட நினைவு நாளுக்காக. அவர் இறந்து போன நாள் டிசம்பர் 26. டிசம்பர் 26. இந்த ஒரு நாளை அவ்வளோ சீக்கிரம் நிறைய பேர்னால மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஒரு நாள் லட்சக்கணக்கானவங்களோட வாழ்க்கைய அப்படியே புரட்டி போட்டுடுச்சு. அதுக்கு காரணம் இந்திய பெருங்கடல்ல அன்னைக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சுனாமி. லோக்கல் டைம் படி காலை 7:59 மணி அளவுல இந்தோனேஷியாவோட சுமத்ரா தீவை ஒட்டுன கடல் பகுதியில ரிக்டர் அளவு படி 9.1 ஒரு மோசமான அளவுல ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுது. இந்த நிலநடுக்கத்தினால அடுத்த சில மணி நேரங்கள்ல இந்திய பெருங்கடலை சுற்றி அமைஞ்சிருக்க பல்வேறு நாடுகள்ல சுனாமி ஏற்பட இருந்தத யாருமே எதிர்பார்க்கல. இதனால பாதிக்கப்பட இருந்த மக்கள் வழக்கம் போல அவங்களோட அன்றாட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த சுனாமியால எப்படி தமிழ்நாட்டோட கடலோர பகுதிகளில் இருந்த பல இடங்கள் அழிக்கப்பட்டுச்சோ, அதே மாதிரி இதே சுனாமியால இந்தோனேஷியா, இலங்கை மாதிரியான நாடுகள்லயும் மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டுச்சு. அப்படி அழிவை சந்திச்ச நாடுகள்ல தாய்லாந்து ஒண்ணு. தாய்லாண்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தீவுகள், அதுவும் ரொம்பவே ஃபேமஸான சில டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் எல்லாம் கூட இந்த சுனாமியால பாதிக்கப்பட்டுச்சு. அப்படி அழிவை சந்திச்ச தாய்லாண்டை சேர்ந்த ஒரு பிரபலமான டூரிஸ்ட் ஸ்பாட் தான் கவ் லாக். அங்க மாட்டின ஒரு குடும்பம் தான் ஆஸ்திரேலியாவில இருந்து ஹாலிடேஸ்க்காக அங்க போன ஜார்ஜோட ஃபேமிலியும். அது ஒரு கிறிஸ்மஸ் டைமா இருந்ததால நிறைய ஃபாரினர்ஸ் அங்க ஹாலிடேக்காக வந்திருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரொம்ப கிராண்டாவே அங்க கொண்டாடப்பட்டிருக்கு. அன்னைக்கு ராத்திரியும் கேம்ப் ஃபயர் பார்ட்டின்னு தொடர்ந்ததால எல்லாரும் அவங்கவங்க ரூமுக்கு போய் செட்டில் ஆகவே மிட் நைட்டுக்கு மேல ஆகியிருக்கு போல. மார்ட்டினும் அவரோட ஒய்ஃப் 2 டீனேஜ் பசங்கன்னு 4 பேருமே அன்னைக்கு ஈவினிங் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அவங்களோட ரூமுக்கு போக மிட் நைட்டுக்கு மேல ஆகியிருக்கு. அடுத்த நாள் காலையில 7:59க்கு சுமத்ராவுக்கு கீழே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. மற்ற இடங்கள் மாதிரியே இந்த தீவுக்கும் இந்த நிலநடுக்கத்தை பத்தியோ அதை தொடர்ந்து விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை பத்தியோ ரொம்ப சீக்கிரமா தெரிய வரல. லோக்கல் பீப்புளும் வழக்கம் போல மார்னிங் எழுந்திருச்சு அவங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் நாள் ராத்திரி அங்க பெரிய செலிப்ரேஷன் இருந்ததால அங்க போன டூரிஸ்ட்ல நிறைய பேர் அப்போ எழுந்திருக்க கூட இல்ல, மார்ட்டினோட ஃபேமிலி உட்பட. அப்படி இருக்கும்போது ஒரு 8:30 மணி அளவுல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது எதுக்காகவோ மார்ட்டின் வெளியே போயிருக்காரு. சரியா 9 மணி அளவுல அந்த சின்ன வில்லேஜே பரபரப்பா இருக்கு. வெளியே எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்கிறது, பரபரப்பா இருக்கிறதெல்லாம் மார்ட்டினோட ஃபேமிலிக்கு கேட்டு வெளியே வந்து பார்த்திருக்காங்க. அந்த ஊரே கேஎஸ்ஆ இருந்திருக்கு. உடனே மார்ட்டின் எங்கன்னு தேடி இருக்காங்க. பட் he is nowhere to be found. அப்போ அவங்க தங்கியிருந்த ஹோட்டலோட அட்டெண்டன்ட் ஒருத்தர் அவசரமா ஓடி வந்து மார்ட்டினோட ஃபேமிலியே உள்ளவே இருக்க சொல்லிட்டு அடுத்த ரூம்ல இருந்தவங்களை அலர்ட் பண்ண வேகமா போயிருக்காரு. அவர்கிட்ட என்ன நடக்குதுன்னு கூட அவங்களால கேட்க முடியல. அது மட்டும் இல்லாம இவங்க சரியா பிளான் பண்ணாததால அந்த தீவோட சீவிவ் ரெசார்ட்ஸ் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. சோ கடற்கரையை விட்டு கொஞ்சம் தள்ளி உள்ளதான் அவங்களுக்கு ஸ்டே பண்ண இடம் கிடைச்சிருக்கு. அதனால என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ திரும்பவும் அந்த ரிசார்ட்டோட அட்டெண்டன்ட் ஓடி வந்து அந்த கட்டடத்தோட டெரஸ்க்கோ இல்ல வேற ஏதாவது உயரமான இடத்துக்கோ போக சொல்லியிருக்காரு. அப்போ வரைக்குமே கூட மார்ட்டின் அங்க வரவே இல்லை. இவங்களும் வேற வழி இல்லாம அந்த கட்டடத்தோட டெரஸ்க்கு போயிருக்காங்க. அங்க அவங்கள மாதிரியே வேற சில டூரிஸ்டும் என்ன நடக்குதுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க இருந்த ஒருத்தர் கடலை பார்த்து சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காரு. என்னன்னு திரும்பி பார்க்கும்போதுதான் கடல் தண்ணீர் உள்வாங்கி இருந்ததை கவனிக்கிறாங்க அங்க இருந்த எல்லாருமே. அந்த டைம்ல சுனாமி பத்தி பெருசா யாருக்கும் அவ்வளவா தெரியாததால என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒண்ணுமே புரியல. அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு பெரிய கடல் அலை ஒண்ணு உருவாக ஆரம்பிச்சது. வழக்கத்துக்கு மாறா அந்த கடல் அலை ரொம்ப பெருசாவும் ரொம்ப வேகமாவும் கரையை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. கடற்கரைக்கு பக்கத்துல அந்த அலை வரும்போதுதான் அவங்க எதிர்பார்த்ததை விட அந்த அலை ரொம்ப பெரிய அலையாவும் பயங்கர வேகத்திலையும் வந்துட்டு இருந்ததை கவனிச்சிருக்காங்க. அப்போ அந்த கடல் தண்ணீர் கரையோட நிக்காம கரையை தாண்டியும் உள்ள நுழைய ஆரம்பிச்சது. அடுத்த சில நிமிடங்கள்லயே இவங்க நின்னுட்டு இருந்த டெரஸ் வரைக்கும் கடல் நீர் உயர்ந்திருக்கு. அவங்கள சுற்றி மரத்தால கட்டப்பட்டிருந்த வீடுகள் பூராவும் முழுசா அடித்து செல்லப்பட்டுச்சு.
கடல் தண்ணீர் உள்ள புகுந்ததால ஏற்பட்ட சத்தத்துல யார் பேசினாலும் யாரோட காதலையும் விழவே இல்லை. பல பேர் அந்த தண்ணியில அவங்க கண்ணு முன்னாடியே அடித்து செல்லப்பட்டாங்க. சிலர் கிடைச்ச மரம் வீட்டு கூரைகளை பிடிச்சு தப்பிக்க பார்த்திருக்காங்க. ஆனா தண்ணீரோட ஃபோர்ஸ் ரொம்ப வேகமா இருந்ததால அதை தாக்கு பிடிக்க முடியாம அவங்களும் கடல் நீராலேயே அடித்து செல்லப்பட்டாங்க. ஒரு 20 நிமிஷத்திலேயே அந்த பகுதி அப்படியே தலைகீழா மாற ஆரம்பிச்சது. மார்ட்டினோட ஃபேமிலி டெரஸ்க்கு போகும்போது கூட சரி எப்படியாவது மார்ட்டின் வந்துடுவாருன்னு தான் நினைச்சாங்க. பட் எப்போ சுனாமி அந்த ஊருக்குள்ள வந்ததோ அப்பவே மார்ட்டின் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றது அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த சமயத்துல அழுகிறத விட அவங்களால வேற எதையும் செய்யவும் முடியல. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஊருக்குள்ள புகுந்த அந்த கடல் நீர் கொஞ்சம் கொஞ்சமா வடிய ஆரம்பிச்சது. வடிஞ்சு முடியும் போது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்த இடம் மாதிரி அந்த இடம் கண்டிப்பா இல்ல. கடற்கரையை ஒட்டியே கட்டப்பட்டிருந்த பல சீ வியூ ரெசார்ட்ஸ் கடலோட அடித்து செல்லப்பட்டுச்சு. முதல் நாள் கிறிஸ்மஸ் ஆகியிருந்ததால அதை செலிப்ரேட் பண்ணிட்டு நிறைய பேர் லேட்டா தான் தூங்க போனாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. அந்த டவுன்ல உயிரோடு இருந்தவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வேற எங்கேயாவது மாட்டிட்டு இருக்காங்களா இல்ல இறந்து போயிட்டாங்களா, ஒருவேளை இறந்து போயிருந்தா அவங்களோட உடல்களாவது கிடைக்காதான்னு அந்த தீவு முழுக்க ஏற்பட்டிருந்த இடிபாடுகள் மற்றும் கடற்கரையில எல்லாம் தேடி பார்த்தாங்க. மார்ட்டினோட ஃபேமிலியும் அவரோட உடலாவது கிடைக்காதான்னு தேடி பார்த்திருக்காங்க. ஆனா எங்க தேடியும் அவரோட உடலை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு அடுத்த நாள் டிசம்பர் 27ஆம் தேதி இந்திய பெருங்கடல்ல ஏற்பட்ட சுனாமியால பல்வேறு நாடுகள்ல எவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கிளியரான பிக்சர் வெளியே கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த சுனாமியால இறந்து போனதா அறிவிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 2,27,000. இது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கானவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாமையே காணாம வேற போயிருந்தாங்க. அப்படி காணாம போனவங்கள மார்ட்டினும் ஒருத்தர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு மார்ட்டின் இறந்து போன அந்த தீவுக்கு போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்காக தான் ஃப்ளைட் டிக்கெட்ஸை புக் பண்ணிட்டு இருக்காரு மார்ட்டினோட பையன் ஜார்ஜ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.